ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். இன்னைக்கு பிஜி ப்ரோ மிஸ் ஆகுறாரு. பட் சாம்பியன்ஸ் லீக் ரெவ்யூ நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் லீக் பற்றி பேசிடலாம், நம்ம ரெவ்யூ பேசிடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஷேர், சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அது மட்டும்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டில் ரொம்ப குறைவாக ஏற மாட்டேங்குது. குறிப்பாக அந்த லைக் பட்டனை கொஞ்சம் பார்க்குறவங்கலாம் எங்கள் லைக் போட்டு எங்களை வந்து உற்சாகப்படுத்துனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஏன்னா அந்த லைக் பட்டன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வச்சு தான் அல்காரிதம் வந்து பிக்கப் பண்ணும், அடுத்தவங்களுக்கு காட்டும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ, சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூலாம் பார்த்தீங்களா? மேட்சஸ்லாம் ஆமா, மேட்சஸ் ஒரு 2, 3 மேட்சஸ் லைவா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். இருந்ததே ஃபுல்லாலாம் பார்க்கல. 4 மேட்ச் தாங்க. 4 மேட்ச்சில் அதான் தான் இருந்தது. அதில் ஒரு யா 2 மேட்ச் வந்து ஒரு லைவா பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க. அங்க ஃபுல்லாலாம் பார்க்கல. ஃபுல் 90 மினிட்ஸ் உட்காந்து பார்க்கல. ஏன்னா நம்ம நாக் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம மேட்ச் இருந்தா ம் ஃபுல்லா பார்த்துருப்பேன். சரி, ம் ஹைலைட்ஸ் பார்த்தேன். ம் யா ஸ்ட்ரைட்டாக பிக் மேட்ச்குள்ளேருந்தே வந்துடலாம். ரொம்ப பெரிய மேட்ச் ரியல் மேட்ரிட் வர்சஸ் பேயன் முனிச்சு. கிளியராக வந்து இதுக்கு முன்னாடி பேயன் சொல்லி ஆகணும், பேயன் வந்து அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன சிஎல்லாம் ரியல் மேட்ரிட்டோட தான் தோற்று போனானுங்க பேயன் முனிச்சு. ஸோ அதுபடி பார்க்குறப்ப பெரிய வின் ப்ரோ பேயன் முனிச்சுக்கு, அதுவும் அவே ஃப்ரம் ஹோமு. ஆமா, நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். என்னன்னா ரொம்ப வருஷமா இல்லாட்டி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ம் வெர்னபிள்ல வந்து ஜெயிக்கிறாங்க பேன் ம் 90 மினிட்ஸ்க்குள்ள. ஸோ ம் வந்து அந்த அளவுக்கு டஃப்பான ஃபிக்ஸர் தான் நீங்க சொன்ன மாதிரி. பேன் எப்பவுமே வந்தாலும் ரியல் மேட்ரிட் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ம் டைம் வந்து போய் அவையில போய் வின் பண்ணது வந்து ஒரு பிக் வின் தான். ஆக்சுவலா மேட்சும் நல்லா இருந்துச்சு. நல்ல எண்ட் டு எண்டா, நல்ல அட்டாக்கிங்கா. ம் ரெண்டு ம் டீமும் வந்து நல்ல மாறி மாறி அட்டாக் பண்ணாங்க. ம் ஆமாம். இந்த கேம் ஃபுல்லாகவே கவுண்டர் அட்டாக்கிங் தான். ரெண்டு டீமுமே ஃபுல்லாக கவுண்டர் அட்டாக்கிங் போட்டுட்டே இருந்தானுங்க. ஒன்றே ஒன்று சொல்லணும், இப்போ ரியல் மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபென்ஸு அவங்க டீம் வந்து என்டையர்லி ரிலையிங் ஆன் பாப்பே அண்ட் வினிஷியஸ் ஜூனியர். மிச்சப்படி எடுத்து இப்போ டிஃபென்ஸ்லேயோ இல்லை மிட்ஃபீல்டர்ஸ்லையோ எடுத்து பார்த்தீங்கன்னா டீம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இல்ல இல்ல, வேர்ல்டு கிளாஸ் கீப்பர் இருக்கான். ஆனா அவன் வந்து சிக்ஸ் கோட்டா வீக்ஸ் அவுட். இருக்கான். யா. கோர்ட்டுவா ம் வந்து 6 வீக்ஸ் அவுட். அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் 6 ம் வீக்ஸ் தான் நினைக்கிறேன். 6 வீக்ஸ் 4 வீக்ஸ் அந்த இல்ல. ரெண்டு லக்குமே ஆட மாட்டான். செமிஃபைனல் கூட டவுட் தான். செமிஃபைனல் வேணா ம் வரலாம், சான்ஸ் இருக்கு. இவங்க ம் இது பண்ணலாம், ப்ராக்ரஸ் ஆனா. ஸோ ம் வந்து கீப்பர் ஒரு வேர்ல்டு கிளாஸ். நீங்க சொன்ன மாதிரி எம்பப்பே, வினிசியஸ், வேல்வேர்டு மிட்ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் வேர்ல்டு கிளாஸ் பிளே தான். ம் ஸோ வந்து ம் டிஃபென்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆளே இல்ல. முன்னால ம் வந்து டிஃபென்ஸ்ல வந்து இந்த செர்ஜியோ ராமோஸ், அந்த ஆமாம். வந்து அவனுங்களாம் வந்து இந்த பிச்சி வந்து பார்சலோனா, சாரி. யா. அதான் சொல்றேன். கார்வாஜல்லாம் இருப்பான். இப்ப கார்வாஜலும் அந்த அளவுக்கு ஆடுறது இல்ல. ம் இப்ப ட்ரெண்ட் இருக்கான். ட்ரெண்ட் ஆனா இன்னும் ஒரு டீம்ல இன்னும் செட் ஆகணும். சோ ம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ருடிகரும் வந்து கொஞ்சம் அவன் ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியர்ல இருக்கான். கொஞ்சம் இன்ஜுரி ம் ப்ரோனா இருக்கான். சோ வந்து டீன் வில்சன் வந்து அவன் யங் பிளேயர். அந்த ம் லெஃப்ட் பேக் கேரியர்ஸ் அவனும் வந்து யங் பிளேயர். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு கிளாஸ் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எல்லா டீம் யா. ஃபுல்லா. ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து ஆக்சுவலா பெஞ்ச்ல இருந்தான். அவன் வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர். அவன் இப்போ சோ தான் வந்து இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகுறான். இன்ஜர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ சப்ல ஆனா நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ம் முன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரியல் மேட்ரிட் பிளேயர் மேல மிட்ஃபீல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூஸ், மார்டிச் எல்லாம் இருப்பாங்க. சோ இந்த ம் வாட்டி பாத்தீங்கன்னா இந்த சூமனி இருக்கான். ஆனா சூமனி இன்னும் அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகல. அதான் நெக்ஸ்ட் சம்மர் வந்து மிட்ஃபீல்ட்ல பாத்துருக்காங்களே, ராட்ரி, என்சோ எவனா போக சான்ஸ் இருக்கு. சோ வந்து அத மாதிரி தான் அதே அவங்க மாதிரி தான். டீம். அதே மாதிரி தான் கெமவிங்காவுமே வந்து புவர் ஃபார்மில் தான் இருக்கான். அது வந்து அவ்வளோ சூப்பராக ஜெல் ஆகல ரியல் மேட்ரிடோட மிட்ஃபீல்டில். ஆமா. யா. இப்போ பார்த்தீங்கன்னா வேல்வெர்டே மட்டும்தான் அந்த மிட்ஃபீல்டில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து எங்கே போட்டாலும் ஆடுவான். ரொம்ப வெர்சடைல் பிளேயர் அவன். பட் யா, அதே ப்ராப்ளம் தான் ப்ரோ பேயனுக்கும். என்ன வந்து இவங்களும் கோல்ஸ் நிறைய லீக் பண்ணுறானுங்க. ஆனால் வந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பேயனோட டிஃபென்ஸு. ப்ரோ பேர் கம்பேர் பண்ணா கொஞ்சம் நல்ல மச் பெட்டர் டீம் ப்ரோ. ஏன்னா அவங்க ம் அட்டாக் வந்து வெல் ரவுண்டட் அட்டாக், பயங்கரமான ம் அட்டாக். நீங்க பாத்தீங்கன்னா கேனு, ஒலிசே, கனாப்ரி, ம் லூயிஸ் டியஸ் 4 பேர் வந்து அந்த பயங்கரமான அட்டாக். அவங்க 4 பேருமே ம் லீத்தல் பினிஷர்ஸ், கிரியேட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ ம் அவங்களுக்குள்ள அந்த நல்ல காம்பினேஷன் இருக்கு. அதே மாதிரி முசியலா வந்து இவங்கள பெஞ்சில் தான் இருக்காங்க. இவங்கள தாண்டி வர முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான அட்டாக். இவங்க மிட்ஃபீல்டு கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஆனா கிம்மிச் எப்பவும் ம் போல நல்லா இருக்கான். ஏதாவது டிஃபென்ஸ் கீப்பர் மேனுவல் நியூர் வந்து ஆக்சுவலா இந்த மேட்ச் வேர்ல்டு மேன் கிளாஸ் ஆஃப் த மேட்ச். பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. வேர்ல்டு பேக் கிளாஸ் டு பர்ஃபார்மன்ஸ். ஓவன் நியூர் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஆடுறான். ம் ஸோ நீங்க சொன்ன மாதிரி
ரியல் மேட்ரிட் கம்பேர் பண்ண மச் பெட்டர் டீம். ஆனா வந்து இந்த மேட்ச் வந்து ரியல் மேட்ரிட் ஹோம்னால எனக்கு தெரிஞ்சு எண்ட் டு எண்ட் நல்ல மேட்ச் போச்சு. நீங்க சொன்ன மாதிரி எம்பப்பே வினிசியஸ் வச்சா அவங்க டீம். சோ அவங்க வந்து நிறைய சான்சஸ் எடுத்தாங்க. ஆனா மேனுவல் நியூயர் வந்து பழைய ஓல்டு நியூயர் மாதிரி பயங்கரமா ஆடி ஐயோ காப்பாத்து. செம்ம பெர்ஃபார்மன்ஸு நியூ இயர்ட்டேருந்து எல்லா ஷாட்ஸுமே தடுத்துட்டு இருந்தான் வந்து சரியான ஷார்ட் ஸ்டாப்பர்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தான் அவன். அதே மாதிரி தான் இங்கே வந்து கேன் பார்த்தீங்கன்னா கேன் டோட்டனாமில் இருந்தப்ப டோட்டனாம்லேருந்து வெளியே போனப்ப இவன் கிளிக் ஆவானா அப்படிங்கிற டவுட் நிறைய இருந்துச்சு. ஏன்னா வந்து அவனுக்குமே 30 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு கேனுக்குமே, ப்ளஸ் இன்ஜுரி அவன் எவ்வளோ இன்ஜுரியில் படுப்பான்னு நமக்கு தெரியும். ஆனால் பேயன் போனதுலேருந்து வேற லெவல் பீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு இருக்கான் கேனு. ப்ரோ இல்ல ஸ்பர்ஸ்ல இருக்கும்போதே அவன் வந்து அவன் ஸ்பர்ஸ்ல இருந்த வரைக்கும் அவன் தான் நம்பர் ஒன் ஆமாம். ஸ்ட்ரைக்கர் இந்த பிரீமியர் லீக். ம் நம்ம வந்து ம் அவன் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பேன் இல்லை இல்லை போனோடனே இன்னும் அவன் கன் பெர்ஃபார்மர் அது நம்மளுக்கு தெரியும். அவன் வந்து ஹீஸ் அ லெஜெண்டு. ஆனால் அவன் இன்ஜுரிலாம் வந்து சரியாக மேனேஜ் பண்ணியிருக்கான் பேனுக்கு போனோன்னே. ஆமா அது ப்ரோ அவன் ஸ்டார்டிங்ல இருந்து இன்ஜுரி நல்லா மேனேஜ் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு லைட்டா இன்ஜுரி இருந்தாலே தவிர எனக்கு தெரிஞ்சு ஓவராலா பாத்தீங்கன்னா ஏன்னா இத்தனை கோல் ஸ்கோர் பண்ணிருக்கானா கண்டிப்பா அவன் அந்த அளவுக்கு இன்ஜுரி ஆளும் தானே அர்த்தம். ஏன்னா ஸ்பர்ஸ்ல ம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா மேட்சும் ஆடிருக்கான். சோ ம் வந்து அது பிரச்சனை இல்ல. இப்ப பேன் போனோடனே அவன் டீமே எலிவேட் ஆனதுனால ம் அவன் இன்னும் கொஞ்சம் வந்து சுத்தி இருக்க அட்டாக்கர்ஸும் அவனை வந்து ஸ்பர்ஸ்ல வந்து சன் மட்டும் தான் சன்னும் அவனும் காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். சோ ம் வந்து இங்க பாத்தீங்கன்னா அவனை சுத்தி எல்லாருமே நல்ல அட்டாக்கர்ஸா இருக்கனால அவன் வந்து ம் இன்னும் நல்ல எலிவேட் ஆயிட்டான். எனக்கு வந்து இந்த பண்டஸ்லிகா ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி ப்ரோக் பண்ணனா இல்லாட்டி இந்த சீசன் வந்து அது போயிட்டு இருக்கானுங்க மேக்ஸிமம் ம் கோல்ஸ் இந்த சீசன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இது பார்த்தேன் ஒரு நியூஸ் ஆர்டிகல் அந்த மலண்டியார் ரேங்கிங் இருக்குல்ல இப்போ வந்து எமால் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தான் ஆக்சுவலா இப்போ வந்து அவனை ஆமாம். தாண்டி இப்போ கேன் ஃபர்ஸ்ட் ஆயிட்டான் இந்த இந்த வீக் யா அப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர அந்த கோலும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கோல் ம் வெளியே வந்து பயங்கரமா ஆமா, சொல்லிட்டான். சரியான கோல். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பலூண்டியாரில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக மெட்டீரியல் படிச்சுட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி தான் இந்த இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி தான் வந்து டாப் கண்டெண்டராக இருக்கான் அவன். ஒன்றே ஒன்று சொல்லணும் ப்ரோ, இப்போ ரீசெண்ட் நியூஸ் பார்த்தீங்களா? ஒலிசே இஸ் அ டாப் டார்கெட் ஃபார் ரியல் மேட்ரிடான் நெக்ஸ்ட் இதில். ரீசன்ட் நியூஸ்ல இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பார்த்தானுங்க டேய் என்னடா பயங்கரமா ஆடுறான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எம்பப்பே வினிசியஸ் மட்டும் தான் அட்டாக்ல இருக்காங்க. அந்த மூணாவது அட்டாக்கர் அந்த ரைட் விங்க்கு ஆட ஆளே இல்லை. சோ ஒலிசே வந்து அவங்களுக்கு பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். இவன் கிரியேட்டும் பண்ணுவான். இவன் வந்து மேஜர் கோல் ஸ்கோர் கிரியேட் அவங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணா அவங்க ரொம்ப கோல் போடுவாங்கன்னு டார்கெட் பண்ணாங்க. ஆனா பேன் இவனை விட மாட்டாங்க இப்போதைக்கு. ஏன்னா அவன் வந்து பயங்கரமா செட் ஆயிட்டான். சோ வந்து இப்போதைக்கு அவனுக்கு சான்ஸ் இல்லை பேன்ல இருந்து வாங்க. ஸ்டார்டிங் டார்கெட்டாக 162 மில்லியன் அந்த கிட்ட பேசிகிட்டு இருக்கானுங்க. பட் பேயன் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு 200 விட கொடுத்தா மாட்டாங்க கூட. வாய்ப்பே இல்லை. யா ஏன்னா இவனை விட்டா ரீப்ளேஸ் பண்ண ஆள் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்கர்ஸ் வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இப்போ யா யா விங்கர்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இருந்து எவனை தூக்கிட்டு வருவாங்க வாய்ப்பே இல்லை. ம் சோ வந்து இவனை ம் வந்து கண்டிப்பா இவன் வந்து கரெக்டா பேலஸ்ல இருந்து தூக்கிட்டு வந்து ம் பயங்கரமான இந்த 2 இயர்ஸ்ல இருந்து பயங்கரமான ஃபார்ம் வந்துட்டு இப்போ அந்த நம்பர் ஒன் அந்த எமாலுக்கு அப்புறம் இருக்கிறது அந்த ரைட் விங் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி போடுறாங்க. சோ அந்த ம் அளவுக்கு பெஸ்டா ஆயிட்டான். சோ அவனை வந்து இப்போதைக்கு விட சான்ஸ் இல்லை. அது இல்லாம இப்போ வந்து கேம் படி பாத்தீங்கன்னா இங்க என் டு என் போச்சு. அதான் எம்பப்பே வந்து சுத்தி 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 எல்லா பக்கம் வந்து அடிச்சான். ஆனா மேனு நேயர் வந்து டேய் என்ன தாண்டி என்ன அடிக்க முடியாதா அத மாதிரி பயங்கரமான மேட்ச் அது. சோ ம் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கோல் சூப்பரா இருந்துச்சு. பேனோட ஃபர்ஸ்ட் கோல் அந்த இன்டர்சேஞ்ச் டேஸ் டக்கு டக்குன்னு. லூயிஸ் டேஸ் பற்றி சொல்லணும் ப்ரோ. லூயிஸ் டேஸுமே சைலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அவன். லிவர்பூலுக்கு கூட இந்த அளவுக்கு ஆடலை. ப்ரோ இது லிவர்பூலுக்கும் நல்லதா இருந்தா இங்க வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த கூட இருக்கிறவங்களும் இன்னும் நல்லா இருக்கனால நல்லா ம் எலிவேட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 4 பேருமே டச் பண்ணி பால ம் மாத்தி மாத்தி ஆமாம். அவனுக்குள்ள இன்டர் பிளே பண்ணி டக்கு டக்குன்னு வந்து கனாபரி ஞாபகம் இப்போ கனாபரி சூப்பரா ஆடுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பராக. 2 சீசன் ரொம்ப மட்டமா இருந்தான். இப்போ திருப்பி ம் பழைய ஃபார்ம் வந்துட்டான். அந்த பாஸ் ம் செமையா இருந்துச்சு நல்ல கோல். சோ வந்து ரியல் மேட்ரிக் ஒரே ஒரு அஹ், இது சேவிங் ரேஸ் வந்து அந்த எம்பப்பே கோல் தான். அது வந்து ம் ட்ரெண்டோட அந்த லிவர்பூல்ல ட்ரெண்ட் என்ன பண்ணுவானா அது பார்த்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான ஆமாம். கிராஸ். அந்த ஒரு யா கோல் போடலன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டை ஓவர் ஆல்மோஸ்ட். ஏன்னா ம் பேன் ஹோம்ல போய் வின் பண்றது அது 2 கோல்ஸ் அடிச்சு வின் பண்ண கஷ்டம். இப்போ 2-1 இருக்கு. இப்போ ஒரு கோல் போட்டா போதும் அங்க போய். இல்லை, அது வந்து பேயனோட ஹோமில் வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக வந்து ஏன் சொல்கிறேன்னா பேயன் வந்து கோல்ஸ் லீக் பண்ணாலுமே கோல்ஸ் அடிச்சிருவாங்க. ஆமா ரெண்டு அது மூணு அது கோலாச்சும் கன்ஃபார்ம். போட்டுருவானுங்க. ஸோ மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனா இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். லைட்டா சான்ஸ் இருக்கு. 2-0னா ரொம்ப சான்ஸே இல்ல. இப்போ ம் 2-1னால கொஞ்சம் லைட் சான்ஸ் இருக்கு. ஆமாம். யா ஆனால் மேட்ச் செம்ம மேட்சாக போகும். எண்ட் டு எண்டாக போகும் நெக்ஸ்ட் லெக்கு.
ஸோ மக்களே, ஸோ அடுத்த மேட்ச் வந்து அடுத்ததுக்குள்ளே வரலாம். நம்ம ஆர்சனல் கேமுக்குள்ளே வரலாம். ஆர்சனல் vs ஸ்போர்ட்டிங்கு சரியாக தூக்கம் வந்துச்சு ப்ரோ. வழக்கம் போல வழக்கம் போல் நான் வந்து டெம்ப்ளேட். ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். மேட்ச் ஃபுல்லா கூட போகல. ஹைலைட்ஸ்லயே வந்து கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்ல. பால வச்சு சும்மா உருட்டுறதா இருக்கு. டேய் ஹைலைட்ஸ்ல எப்படி இருக்குன்னா என்னடா மேட்ச் எப்படி இருக்கணும் பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிங் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேயே கோல் போட்டிருக்கணும். அது ஒரு சரியான சான்ஸு. அந்த டியோமண்டே பாஸ் சொல்றீங்களா? சிபி வந்து போடுவாங்க. அவன் வந்து பயங்கரமா அந்த ஷாட் நல்லதா எடுப்பான். ஆனா கிராஸ் பால்ல பட்டுரும். அது வந்து ஆனா இவங்க மடுவேக்கே ஒரு கார்னர் கிக் எடுப்பான். அதுவும் கிராஸ் பாரம். எனக்கு கொஞ்சம் ஈக்குவலா தான் போச்சு மேட்ச். ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணல பேசாம. பண்ணலாங்கிறதுக்கு பதிலாக நம்ம ராயாட்டேருந்து அவ்வளோ வேர்ல்ட் கிளாஸ். அதே நியூயர் பண்ணான் பேனுக்கு. அதே மாதிரி ராயா வந்து அகைன் ஒரு 2-3 சான்ஸ் சூப்பராக சேவ் பண்ணான் ப்ரோ. ஆமா இந்த கேம். ராயா வந்து அதான் அந்த டிஃபரன்ஸ் சொன்னாங்களே. இப்போ கடைசி 2 மேட்ச் வந்து கரபோ கப், எஃப்ஏ கப் வெளியே போது காரணமே கெப்பா தான். கெப்பாவால ராயா ஆடி இருந்தா எனக்கு தெரிஞ்சு அந்த 2 மேட்சுமே வின் பண்ணிருப்பாங்க. அந்த அளவு அந்த மாதிரி ஒரு கீப்பர் டிஃபரன்ஸ். சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வந்து பயங்கரமா ஆடுறா. எனக்கு தெரிஞ்சு ஆர்சனலோட மெயின் கோரே இந்த சீசன் பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் சலிபா, கேப்ரியல், அது ராயா இவங்க 3 பேர் தான். அந்த டிம்பர் இந்த டிஃபென்ஸா அவங்கள வந்து ரொம்ப பயங்கரமா ஆட வச்சிருக்காங்க. அது ரைஸ்னு சொல்லலாம். சோ வந்து அட்டாக் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. கியோகரஸுக்கு வந்து அத ஒரு ஸ்டாட்ச் கொடுத்தேன். ஏதோ 60 மினிட்ஸ் வரையே ஒரு 6 டச்சஸ் தான் மொத்தமாவே பண்ண மேட்ச்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு பாலே வர மாட்டேங்குது, கிரியேட்டும் பண்ண மாட்டேங்குது. ஒடிகார்டு திருப்பி வந்துட்டான். ஆனா அவன் இன்னும் அந்த பழைய யூசுவல் ஃபார்முக்கு இன்னும் வரல. சோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல கேம். ஜுபிமெண்டிட்டேந்து நல்ல கேம். இந்த கேம்ல ஒரு கோல் கூட போடுவான். ஆஃப் சைட்ல ரூல் அவுட் ஆகும். கியோகரஸ் வந்து ஆஃப் சைட்ல இருப்பான். பட் அது கேம் வந்து ரொம்ப டல்லாக தான் போச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும். கடைசியில் ஹேவர்ட்ஸ் அந்த டச் செம்ம டச் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டச் சூப்பர் டச் ஹேவர்ட்ஸ்லேருந்து. ஆமா சூப்பர் டச். மார்டினெல்லி பார்த்தா டேய் நீங்க வந்து அட்டேட்டா ஃபுட்பால் வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணி விளையாடினா வேலைக்கே ஆகாது. சரி நம்ம ஒரு ட்ரிபிள் பண்ணி உள்ள போயிட்டு சும்மா ஒரு பாஸ் போடுவோம்னு உள்ள போட்டான். நீங்க சொன்ன மாதிரி நல்ல டச் செம்ம டச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அந்த டச் பண்ணி ஃபினிஷ் பண்ணது பயங்கரமா இருந்துச்சு. சோ வந்து அதான் அது வந்து 0-0 முடிய வேண்டிய மேட்ச் கடைசி இன்ஜுரி டைம்ல ஒரு கோலை போட்டு வந்தான். அண்ட் பிஜி ப்ரோ இருந்தா அவர் நான் வம்புழுத்திருப்பேன். 4 வந்து 3 ஆச்சு, 3 2 ஆச்சு, 2 1 ஆகுமா இல்ல 0 ஆகுமான்னு வம்புழுத்திருப்போம். அவர் இருந்தா நம்ம ஹேவர்ட்ஸுக்கான வசூலையும் நம்ம பண்ணிடலாம். ஹேவர்ட்ஸை கொடுத்ததுக்கு நல்ல வசூல் அப்படிங்கும் நம்ம பண்ணியிருக்கலாம் அவர் இருந்திருந்தா. ஆமா ஆமா. ஏன்னா மடுவேக்கு ஓரளவுக்கு நல்லா தான் அந்த மேட்ச். மடுவேக்கு 1-0. இல்ல அடுத்து நம்ம வந்து அடுத்து வியாபாரம் பார்க்கலாம். அடுத்து வந்து நெட்டோ கார்னாச்சோலாம் இருக்காங்க. வந்து வாங்கிட்டு போங்க. 1-0 வின் ஆர்சனல். கோயிங் இன்டு ஹோம் வந்து நல்ல சான்ஸ் ப்ரோ. ஆர்சனலுக்கு சூப்பர் சான்ஸ் இருக்கு. என்ன ஸ்போர்ட்டிங் வந்து மோஸ்டா ப்ராக்ரஸ் ஆயிடுவாங்க. அடுத்த மேட்ச்க்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ தேர்ட் மேட்ச்சு பார்சலோனா வர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஸ்பானிஷ் டர்பினே சொல்லலாம். டர்பி கிடையாது, பட் ஸ்பானிஷ் ஜெயன்ஸ் ரெண்டு பேருமே ஸ்பானிஷ் ஜெயன்ஸு. பிக் டீமு. பட் எக்ஸ்பெக்டடான ரிசல்ட்டாக இல்லைன்னு கேட்டால் இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்டட் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி பார்சலோனா ஹோம்ல வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அத்லெட்டிகோ போயிட்டு அவையில போயிட்டு 2-0 வின் பண்ணிட்டு வந்தாங்க. பயங்கரமான வின்னு. இதுக்கப்புறம் ஹோம்ல அத்லெட்டிகோ ஹோம்ல வந்து அவங்க வந்து நாக் அவுட் மேட்ச் லாஸ் ஆனதே கிடையாது. அந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு செல்சியோட ஒரு வாட்டி லாஸ் ஆவாங்க. ஆனா அது கணக்குல கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து என்னன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து இந்த நாக் அவுட் மேட்ச் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால வந்து அவையில போயிட்டு திருப்பி பார்சலோனா வின் பண்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். அவங்க வந்து எல்லாருமே பயங்கரமானோம். அதனால வின் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து குபாச்சி வந்து ரெட் கார்டு வைக்கிறோம். அது வந்து லாஸ்ட் மேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரி எல்லோ தான் கொடுப்பான். நான் பார்த்தேன் டேய் லாஸ்ட் மேன் இதுனா எப்பவுமே ரெட் கொடுத்துருவாங்களா, இவன் எல்லோ கொடுத்துருக்கான்னு பார்த்தேன். அதை திருப்பி வார் போயிட்டு ஓவர் டர்ன் பண்ணுவோம். அந்த ரெட் கார்டு வந்து அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் வந்து யூலியன் ஆல்வராஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ கிக் வரும். அதில் தான் கோல்ஸ் ஒருக்குவான். யூலியன் ஆல்வராஸ் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். நடுவில் ஃபார்ம் அவுட்டில் இருந்தான் ப்ரோ. இப்போ திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டான். சரியான ஃபார்மில் இருக்கான். ஆமா இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நடுவுல ஒரு 15 மேட்சோ 16 மேட்சோ கோலே போடாம இருந்தான். ஆனா திருப்பி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடைசி 1 மந்த் தான் வந்து திருப்பி கோல் ஸ்கோரிங் ஆச்சு. எல்லா மேட்சுமே மாத்தி கோல் போட்டு இருக்கான். அவனும் சோல்லாத்தும் நல்லா இருக்கான் ப்ரோ. ஆனா அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸும் பயங்கரமா கோல் ஸ்கோரிங் பண்ணி நல்லா காப்பாத்திருக்காங்க. அந்த டிஃபென்ஸும் நல்ல பயங்கரமா இப்போ பழைய அத்லெட்டிகோ பாக்குற மாதிரி வந்துட்டானுங்க.
ஓரளவுக்கு டிஃபென்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய கோல் லீக் பண்ணிருந்தாங்க. இப்போ கடைசி ஒரு கொஞ்சம் மேட்சஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து ஆமா அந்த அந்த பையன் லே நார்மண்டா அவன் வந்து சூப்பரா ஆடுறான். நோர்மன் ஆமா அவன் வந்து செம்மையான குட் சைனிங். ம். ஆக்சுவலா ஜாட்வோ பிளாக் இல்ல ஏதோ முசோன்னு ஒரு பிளேயர் ஆடுனான்னு ஆமா நினைக்கிறேன். முசோன்னு ஒரு பிளேயர். அவன் நல்லா இருந்தான் ஆக்சுவலா. ஒரு 2, 3 சேவ்ஸ் நல்லா பண்ணான். ம். யமால்லாம் ஒரு 2, 3 பயங்கரமா ஷாட்லாம் எடுப்பான். உள்ள வந்து ட்ரிபிள் ம். பண்ணி. ஆனா வந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டான். ஆக்சுவலா வந்து பார்சலோனா ஃபேன்ஸ் சில பேர் இல்ல கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த பார்சலோனா ஃபேன்ஸ் வந்து ராஷ்போர்ட கழுவி ஊத்துட்டாங்க. அத்தனை சான்ஸ் வந்துச்சு. ம். போயிட்டு ம். நேரா கீப்பருக்கு நேரா அடிச்சான், வெளிய அடிச்சான். ஏதாவது ஆமா. ஒன்னாவது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய சான்சஸ் வந்துச்சு ராஷ்போர்டுக்கு. இல்ல ரொம்ப டிசப்பாயிண்டிங் கேம் தான் பார்சிலோனாவை பொறுத்தவரை. அதுவும் ஹோம்லங்கிறப்போ இது இப்போ ஏன்னா வந்து லாலிகால வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபோர்ஸாக இருக்கானுங்க. இப்போ ரியல் மேட்ரிட் சொதப்பிட்டு இருக்கானுங்க. லாலிகால வந்து டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு அந்த அந்த சீசன் டபுள் அடிச்சிடலான்னு பார்த்தா வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஏன்னா அத்லட்டிகோ மேட்ரிட் அவே போகிறாங்க அடுத்த லெக்கு. அந்த அவேலக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எஸ்பெஷலி ஆமா, 2 அதான் கோல் சொல்றேன். டவுன். ம். ஆமா, அதான் சொன்னேன். அத்லெட்டிக் ஹோம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நாக் அவுட் மேட்சஸ்ல. ம். சோ வந்து அவங்கள வின் பண்றது ரொம்ப பயங்கரமான டாஸ்க் தான். ஆனால் வந்து இதே தான் ப்ரோ கோப்பா டெல்ரேன்னு நினைக்கிறேன். கோப்பா டெல்ரேல 2 லெக்கில் விளாண்டானுங்க. ஃபர்ஸ்ட் லெக்கில் இதே மாதிரி அத்லட்டிக் மேட்ரிட் 4-0 என்னமோ 3-0 4-0 என்னமோ. 4-0, ஆனால் செகண்ட் 4-0. லெக்கில் செகண்ட் லெக்கில் கிட்டக்க வந்துட்டானுங்க பார்சலோனா. ஒரு 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 சரியான ஸ்கேர் கொடுத்தானுங்க. ஆனால் அத்லட்டிக் மேட்ரிட் ஜெயிச்சிட்டானுங்க. ஆனால் சரியான ஸ்கேர் கொடுத்தானுங்க. ஆமா, அது யா மாரி எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா வந்து அந்த அட்டாக்கர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஆடுனா. ரஃபினியா வேற இல்லன்னு நினைக்கிறேன். அது இன்ஜுரி. ம் அவன் ரஃபினியா இல்லாததுக்கு இன்ஜுரி. மேஜர் மிஸ். அவன் இருந்திருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ ம். வந்து ஆனா அவங்க டிஃபென்ஸ் தான் ப்ரோ ரொம்ப சிக்கலா இருக்கு. ரொம்ப ம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ். இந்த ஆமாம் குபாசி ஆட்டிருக்கான் 2, 3 சீசன். ஜெரார்ட் மார்டின் ஃபுல்லா அகாடமி மார்டின். பிளேயர்ஸா இருக்காங்க. அந்த இனிகோ ம். மார்டினஸ் அம்சல்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. யா ரொனால்டோ அரோகோ வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கான். சோ ம். வந்து அவங்க டிஃபென்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டா இன்னும் பார்சலோனா அந்த யூசல் கேம்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமா ஆடலாம். அதுக்கு தான் இந்த கரெக்ட். பேஸ்டோனி பாத்துருக்காங்க நினைக்கிறேன். இன்டர் மிலான் பேஸ்டோனிக்கு வந்து நெக்ஸ்ட் சீசன் பாத்துருக்கேன் சம்மர்ல வாங்கலாம். அப்படியா ஆமாம். கூண்டேவுமே வந்து சொதப்புறான். கடைசி சில மேட்சஸாக சொதப்புறான். ஆமா ஆமா. கூண்டேவும் சொதப்புறான். அதே கேன்சலோ மாதிரி அந்த நல்லா கேன்சலோ நல்லா ஆடுறான். அவனை ஆக்சுவலா கேன்சல் ரீசைன் பண்ணாங்க. வந்து அவங்க லோன்ல இருந்தா திருப்பி ரீசைன் பண்ணிருக்காங்க நம்ம ஒரு 2 கிட்டேருந்து வருஷம். நம்ம கிட்டேருந்து ஒரு பிளேயர் வாங்கினாங்க கிறிஸ்டன்சன் அவனெல்லாம் அவன் யூஸ் அவ்வளவுதான் பண்ணுறாங்க. ப்ரோ. அவன் வந்து இன்ஜுரி ப்ரோன் நம்மள்ட்ட இருக்கும் போதே அதானே அவனுக்கு அங்க போய் இன்ஜுரி அதேதான். இல்லையா. ம். ம். யா 2-0 வின்னு பார்சிலோனா. நம்ம அப்படியே ஃபைனல் கேமுக்குள்ளே போயிடலாம். த அட்லட்டிகோ ப்ரோ மோஸ்ட் 2-0 அட்லட்டிகோ. சாரி அத்லட்டிகோ அதை சொல்லேன். த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் கேம் ப்ரோ என்னன்னா லிவர்பூல் தான். லிவர்பூல் vs பிஎஸ்ஜி. நானமோ நிறைய எதிர்பார்த்தேன். நான் 2 சைடும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ப்ரோ ஆனால் சுத்தமாக படிச்சிட்டானுங்க. லிவர்பூல் இருக்க ஃபார்முக்கு எப்படி ப்ரோ எதிர்பார்த்தீங்க? நம்ம பிஎஸ்ஜி நம்ம வந்து ஓரளவுக்கு சுமாரா நம்மளே போட்டு 8-2 முடிச்சிட்டாங்க. லிவர்பூல் வந்து பயங்கர மட்டமான ஃபார்ம்ல இருக்காங்க. நம்மளோட மட்டமாடுறாங்க. சோ வெர்சஸ் வந்து சிட்டி எப்படி எஃப்ஏ கப் ஃபைனலோட கொஞ்சம் நல்லா தான் ஆடினானுங்க லிவர்பூல். அதாவது தோத்துட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் ப்ரோ ஷார்ட்ஸ் அதான் எல்லாம் சொல்றேன். எடுத்து. மட்டமான ம். ஃபார்ம்ல வராங்கங்கிறேன். ஏன்னா ம். அதுக்கு முன்னே பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி சிட்டியோட 4-0 தோத்துட்டு வருவாங்க. திருப்பி ம். நான் பிஎஸ்ஜியும் 4 கோல் போட்டுருவாங்க. 5 கோல் போட்டுக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா ம். ம். நம்மளோட 0.01 எக்ஸ்ஜி அதுலயே ஆமா. வந்து வெளியே வந்து சொருகிட்டு இருந்தாங்க. ஆனா ஆமா. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி நேரா நேரா கீப்பருக்கு நேரா போயிட்டு ம். அவனுக்கு நேரா அடிக்கிறாங்க, வெளியே அடிக்கிறாங்க. நான் தான் ம். பார்த்தேன், டேய் எங்களோட எப்படிடா அடிச்சீங்க? அத மாதிரி இங்க பண்ணியிருந்தா ஒரு 5-0 வின் பண்ணிக்க வேண்டிய மேட்ச். ஆனா பயங்கரமா யா இருந்தாங்க பிஎஸ்ஜி. என்னது யா பிஎஸ்ஜி வந்து இந்த யூசுவல் டிஃபென்ஸுக்கு வந்து போற மாதிரியே இருக்கு. ஏன்னா பயங்கரமா ம். ஒரு வெல் ரவுண்டடா ஆயிட்டாங்க. நீங்க எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன்ல வந்து கொஞ்சம் மட்டமா சொதப்புவாங்க. செகண்ட் ஆஃப் ம். சீசன் ஃபார்ம் பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசனும் புடிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ம். என்னதான் ம். அந்த செமிஸ் வந்து பயங்கரமா இருக்கும். பேயன் வெர்சஸ் பிஎஸ்ஜி. பேயன் வந்தா இல்ல ரியல் மேட்ரிட் வந்தா அந்த அந்த டை வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடுல இருந்து எவன் போறானோ அவன் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிஎஸ்ஜி, பேயன், ஆமா. ரியல் மேட்ரிட் இந்த 3 பேர்ல எவன் ஃபைனல் போறானோ அவன் தான் வின் பண்ணுவான்னு தோணுது. யா பிஎஸ்ஜி நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கோம். சச் அ டாமினன்ட் ஃபோர்ஸ் ப்ரோ. பிஎஸ்ஜி வந்து அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கோலை வந்து எதிர்பார்த்துடலாம் அவங்கள்ட்டேருந்து. அவ்வளோ அட்டாக்கர்ஸ் வச்சுருக்கானுங்க. ஃப்ளர்ரி ஆஃப் அட்டாக்கர்ஸ் வச்சுருக்கானுங்க. அண்ட் எல்லாமே இப்போ வாரட்சேலியா வந்து ஒரு கடைசி ஒரு 4 மேட்சாக அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். பயங்கரமான மாம். ப்ரோ ம். எனக்கு வந்து இவங்கள பார்த்தா இந்த பழைய ரியல் மேட்ரிட் டீம் மாதிரி இருக்கு. இந்த ரொனால்டோ, ம். பேல்லாம் அந்த ம். அளவுக்கு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிளட்ச் மொமெண்ட்ஸ், கிளட்ச் பிளேயர்ஸா இருக்காங்க எல்லாருமே. ம். வந்து பயங்கரமா வந்து இந்த மெயின் மேட்சஸ் எல்லாம் வந்து நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தான் கோல் அடிச்சு இப்ப டெஸ்டி டுவே எல்லாம் வந்து செல்சி லெக்ல வந்து 2 லெக்லுமே கொஞ்சம் சொதப்புனா ரொம்ப.
ஆனா இந்த இதுல ஆமா பாத்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஒரு கோல போட்டான், பயங்கரமான கோல். ஆமா ம் டிஃப்ளெக்ட் ஆகி உள்ள போகும். சரி அதான் சொல்றேன். அவங்க கிளட்ச் பிளேயர்ஸா இருக்காங்க பிஎஸ்ஜில. அந்த பழைய ம் ரியல் மேட்ரிட் டீம் அப்படியே ரீகிரியேட் பண்ணி அ கம்பேர் பண்ணும்போது அப்படி இந்த விட்டின்யா, ஜோ நமஸ்லாம் நல்ல டாமினேட் பண்ணாங்க மிட்ஃபீல்ட. இந்த ம் மாட்ரிச், குரூஸ்லாம் பண்ண மாரி. டிஃபென்ஸும் ம் வந்து பயங்கரமா இருக்கு. முன்ன அந்த ராமோஸ் டிஃபென்ஸ் மாரி இந்த பேட்சும் வந்து பயங்கரமா ஆடுனான். சோ வந்து ஆமா எனக்கு ஆமா வெல் ரவுண்டடா கீப்பர் மட்டும் தான் கொஞ்சம் வீக் லிங்க். ஆனா அவன எப்படியாவது காப்பாத்திடுறாங்க. அவன் பக்கம் நெறைய ம் ஷாட்ஸ் போற மாரி காப்பாத்திடுறாங்க. அவனுக்கும் ஷாட்ஸ் வந்தா எனக்கு தெரிஞ்சு 2, 3 சேவ் நல்லா தான் பண்றான். சோ வந்து ஆமா அந்த அவன் பேர் வந்து அந்த சஃபனோன்னு நினைக்கிறேன் சஃபனோன்னு ஆமா. நினைக்கிறேன் ஆமாமா. எனக்கு தெரிஞ்சு யா அந்த பழைய அந்த ரியல் மேட்ரிட் டீம ரீகிரியேட் பண்ணி அந்த கிளட்ச் பிளேயர்ஸா வாங்கி வச்சிருக்க மாரியே இருக்கு. எல்லாரும் பயங்கரமா ம் ஆடுறாங்க. ம் யா டிஃபென்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னா செம்ம டீம் ஆயிரும் பிஎஸ்ஜி பட் யா ப்ரோ அவங்க அவங்க அட்டாக் டிஃபென்ஸ் தேவையில்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ 2 கோல் போடு. நான் 3, 4 போட்டுறேன்" அப்படின்னு அப்படி ஆமா வந்துடுறாங்க. correct. என்ன பண்றது? யா அதான் அவங்க சொல்றேன். ரியல் அட்டாக் மேட்ரிட் அப்படிதான் இருப்பாங்க. டிஃபென்ஸ்ல கோட்ட விட்டாலுமே கோல் போட்டுருவாங்க. அத மாரி தான் ம் இருக்காங்க. ம் யா 2-0ன்னு லிவர்பூல் லூஸ் பண்ணியிருக்கானுங்க கோயிங் இன் டு அவே கேம் பிஎஸ்சி ஹாஸ் வெரி மச் ஆஃப் அப்பர் ஹேண்டு ஏன்னா டெம்பலே இந்த மேட்ச் ஒரு 2 கோல் போட்டுருக்கணும். அவன் வந்து ஏன் இப்படி எப்பவுமே கிளினிக்கலா இருப்பான். அவங்க சாப்பிட்டான். ப்ரோ அதான் இப்போ லிவர்பூல் பத்தி பேசணும்னா, லிவர்பூல் ரொம்ப மட்டமா இந்த ஸ்லாட் வந்து எப்பவுமே சொல்லுவான். எனக்கு வந்து பிஎல் கேம்ஸ்லாம் நீங்க பாத்துட்டீங்களா இன்டர்வியூல? ம் இது மாரி பிஎல்ல தான் ஃபுல்லா இந்த மாரி டிஃபென்ஸ் இந்த இதெல்லாம் ம் பண்றாங்க. எனக்கு புடிச்ச கேம்னாலே பிஎஸ்ஜி வெர்சஸ் லிவர்பூல் தான். ஏன்னா நாங்க எண்ட் டு ம் எண்ட் அட்டாக்கிங் ஆடுவோம். இவ்ளோ வாய் பேசிட்டு, ஆனா இந்த மேட்ச் என்ன ஒண்ணுமே பண்ணான்னா, பண்ணல பேக் ஃபைவ் போயிட்டான். அதுவும் எல்லாரும் ம் பார்த்துட்டு பேக் ஃபைவ் போயிட்டு ஃபுல்லா டிஃபென்ஸ் கவுண்டருக்கு போயிட்டான். அவன் அவன் ஆமா சொல்றது ஒண்ணு. அவன் வந்து நான் ஓப்பன் பிளேவா எண்ட் டு எண்ட் மேட்ச் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னான். ஆனா இந்த மேட்ச் வந்து பயந்துட்டான். பார்த்தாலே தெரியுது. ம் ஸ்டார்டிங் ம் அவன் வந்து கொஞ்சம் ரோஷ்னியராவது வந்து கொஞ்சம் போனான். கொஞ்சம் தைரியமா சரி அட்டாக் பண்ணி பார்ப்போம்னு. இவன் வந்து ரொம்ப பயந்த மாரி தான் இருந்துச்சு. பேக் ஃபைவ் போயிட்டு ஃபுல்லா டிஃபென்ஸ் கவுண்டர்ன்னு. அதுக்கப்புறம் வேன்டைக் பத்தி பேசணும். ம சரியா டிராப் ஆஃப் ஃபார்ம். இல்ல அவங்க அவங்க டீமே அப்படியே ட்ராப் ஆஃப் வேண்டைக்கு மட்டும் இல்ல நீ அட்டாக்ல வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஐசாக்கு எக்கிட்டிக்கும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டான் ஐசாக் இந்த மேட்ச் தான் வந்தான். அவன் இந்த ஜஸ்ட் சொல்றேன் இல்ல சப்பா வந்தாலுமே அவங்கிட்ட இருந்து வந்து சரி அவனை விடுங்க அவனை இப்பதான் அவன சப்பா விடுங்க. வந்திருக்கான் ரொம்ப வருஷம் ரொம்ப அவனை மாசம் விட்டு கழிச்சு. அவனை விடுங்க வேர்ட்ஸ் சலா ஆகட்டும் அவ்வளோ சலா ஃப்ரிம்பாங் வந்து முன்னாடி இறக்கி விட்டாங்க சாலாக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க அவன்கிட்டேருந்து வந்து ஷாக்கர் ஆஃப் அ கேமு அதே மாதிரி வேர்ட்ஸ்டேருந்து அதாவது வேர்ட்ஸ் வந்து இப்படி இருந்து மேலே போனால் திருப்பி அப்படியே ரிவர்ஸ்லேயே கீழே வந்துட்டான் ஆமா ஆமா. அதுவும் இல்லாம எக்கிட்டிகேவும் ரொம்ப மட்டமான கேம். ம் ஆக்சுவலா ம் அவனோட அவனோட டீம் தான் ஃபார்மர் டீம் பிஎஸ்சில தான் ம் அகாடமில இருந்து அப்படி வந்தான். சோ வந்து எம்பப்பே கொனாட்டே மெஸ்ஸியோட தான் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். யா கொனாட்டே அந்த ஒரே ஒரு இது பண்ணுவான் கொனாட்டே அந்த என்ன சொல்ல அந்த ஒரு 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 டேக்கிள் மாதிரி ஒன்று பண்ணுவான் அது வந்து பாலுக்கு ஃபர்ஸ்ட் போவான் பெனால்ட்டியா இல்லையான்னு கேட்பாங்க அந்த ஒரு பிளே தவிர டிஃபென்ஸ் ரொம்ப மட்டம் ப்ரோ ப்ரோ டிஃபென்ஸ் 3 பேருமே ஜோ கோமஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மரணம் பண்ண மாதிரி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஜோகோமஸ்லாம் வேண்டைக்கு கொனாட்டே கம்பேர் பண்ணும்போது ஜோ கோமஸ் கொஞ்சம் பரவலமா அந்த மாதிரி இருந்துச்சு. யா அவனையுமே வச்சு செஞ்சுட்டானே இவன் டிசைடுவும் வச்சு செஞ்சுட்டான் செஞ்சுட்டாங்க. ம் ஏன்னா டெம்பல இன்னும் கிளீனிங்கலா இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு 3-0 4-0 போயிருக்கும். ஏன்னா அந்த யா அளவுக்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு. கீப்பர் வந்து அதே மாதிரி இந்த மமதாஷிலையுமே செம சேவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ரவுண்ட் ஃபார் கீப்பர்ஸ்னு சொல்லலாம் கொஞ்சம் ஏன்னா கீப்பர்ஸ் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க ஆமா. மமாடஸ் வில்லி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிருக்கான். அலிசன் இல்ல. ம் ஆனா அவங்க வர மேட்ச்ல 4-0, 2-0ன்னு விட்டுருக்காங்க. என்ன பண்ண முடியும்? யா அவனுங்க அவ்வளோ டிஃபென்ஸ்ல ஓட்டம் இருக்கு. எக்கிட்டிக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ப்ரோ. ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு பார்த்தா, ஆனா ரொம்ப ஆமா சும்மா போய் அந்த கொஞ்சம் டார்கெட் கூட பால அடிக்கல. கொடுத்துட்டு வருவானுங்க ப்ரோ எல்லாரும் பால ஆக்சுவலா கொடுத்துட்டு வருவாங்க ஆன் டார்கெட்ல ஒரு ஷாட் கூட இல்ல. அதான் ஆமா ஹைலைட் லிவர்பூல். மேட்ச் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இல்ல மேட்ச் ஃபுல்லாவே ஒரு ஷாட் கூட மேட்ச் ஆன் ஃபுல்லாவே டார்கெட் ஒரு ஷாட் கூட இல்ல. ஆமா. ஃபுல்லா டாமினன்ஸ் பிஎஸ்ஜி தான் பிஎஸ்ஜி நம்ம நம்ம நம்மளுக்கு அகைன்ஸ்டா 2 லெக்கும் சேர்த்து இல்ல ம் போட்ட எக்ஸியை விட இந்த மேட்ச்ல எக்ஸி கூட. ஆனா 2 கோல் தான் ம் போட்டுருக்காங்க. நம்மளோட 8 கோல் போட்டாங்க அதே எக்ஸில. ஆமா 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 யா அதான் சொல்றேன். இன்னும் கிளினிக்கலா இருந்துட்டா டை ஓவர். எனக்கு தெரிஞ்சு ஆன்ஃபீல்ட்லயே அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அல்ல போயிட்டு பிஎஸ்ஜி அவ்வளவுதான் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவாங்க. எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கண்டிப்பா கோல் போடுவானுங்க பிஎஸ்ஜி வந்து கண்டிப்பா கோல் போட்டுருவானுங்க ப்ரோ அப்போ ஆஹ் உங்க ப்ரெடிக்ஷன் என்ன 4 கேமுக்கும்? யாரெல்லாம் போவாங்கன்னு இல்ல நினைக்கிறீங்க? இது கிளியர் ப்ரோ இங்க இருந்து பிஎஸ்ஜி போயிருவானுங்க இது கிளியர் இல்ல பிஎஸ்ஜி 4 போயிருவாங்க மேட்சுக்கு சொல்றேன். 4 மேட்ச் சொல்றேன். எனக்கு பார்சிலோனா வெர்சஸ் அத்லெட்டிகோ மெட்ரிட் இன்னும் கொஞ்சம் டைட்டா போகும்னு எனக்கு தோணுது பார்சிலோனா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓ சரி. டூ ஜீரோ டவுனில் இருந்தாலுமே அவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பேயன் வெர்சஸ் ரியல் மேட்ரிட் ஐம் ஷுர் பேயன் வில் கோ த்ரூ
ஏன்னா வந்து 3-2ன்னு கூட ஜெயிச்சிருவானுங்க செகண்ட் லெக்கில். அந்தளவுக்கு வந்து அவங்க கோலை விட்டாலுமே கோலை போடுறதுக்கான தகுதி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த லெக்கு கிளியரு. அதே மாதிரி ஆசனல் அது வந்து கிளியர் ஈஸி வின் தான் அது அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒன்லி அப்செட் இல்லை, ஒன்லி அந்த இது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா பார்சலோனா வர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட்டா அந்த ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். எனக்கும் அதே தான் தோணுது. பார்சலோனா கிட்ட இருந்து மட்டும் ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ லீட்ல இருக்க டீம் எல்லாம் போயிடுவான்னு நினைக்கிறேன். அத்லெட்டிக்கும் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஹோம் மேட்ச் வேற. எப்படியா டிஃபென்ஸ் போட்டு போயிடுவாங்க. அத்லெட்டிகோ, பிஎஸ்ஜி, பேனு, ஆர்சனல் இவங்க 4 பேர் தான் செமிஸ். பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அடுத்த லெக்கில் சாம்பியன்ஸ் லீக்கில் நாங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வருதா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் நாங்கள் கேட்குறது ஒன்று தான், வீடியோட எண்ட் ஸ்டேஜில் கேட்குறோம் நாங்கள். உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. நான் கூட அர்ஷத் ப்ரோட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மாதிரி ஒரு மறைமுகமாக ஒரு இமேஜ் போட்டு ஏதாச்சும் கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். ஸோ தட் யூ கைஸ் கேன் கமெண்ட்டு அண்ட் கரெக்டாக சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நேமு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வரலாம். அவங்கள பற்றி நம்ம சொல்லலாம், இல்லை அவங்கள கூட நம்மளை கூப்பிடலாம். அந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் அது எல்லாமே பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. கேட்குறது ஒன்று தான், உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, கீழே கமெண்ட்ஸ் வைங்க ப்ரோ. ஆமாம், உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் வந்து நாங்கள் வந்து இன்னும் குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் எங்களோட சேனல் க்ரோ ஆகுறது இருக்குது. ஸோ வந்து தொடர்ந்து நாங்கள் அடுத்து வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த பிஎல் ரிவ்யூ நெக்ஸ்ட்டு வரும். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. பாய்.